ஸோ இதுல வந்து புதிதான ஒரு நபரை கொண்டு போய் உட்கார வச்சு, ஐயோ இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன அரசாட்சி செய்வாருன்னு சொல்லி நினைக்கிறது முட்டாள்தனம். வயதானவங்க, இல்ல இத்தனை வருஷ கால கட்சியில இருந்தவங்க, இதுவரைக்கும் சிஎம்மாவே உட்காராதவங்கள செலக்ட் பண்ணி கொண்டு போய் வச்சீங்கனாலும், அவர் வந்து புதுசா ஒண்ணும் செய்ய போறதெல்லாம் கிடையாது. இல்ல ஆல்ரெடி அந்த சீட்லயே உட்கார்ந்திருந்தவங்கள மறுபடியும் ஜெயித்து கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா, அவரே எல்லாமே ஓனா டேக் டெசிஷன் எடுத்து பண்ண போறதும் கிடையாது. ஏன்னா, முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயங்கள அங்க ஆலோசனைக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டீம்ஸ் எல்லாரும் சேர்ந்து குடுக்கக்கூடிய விஷயங்கள தான் இவங்க எடுப்பாங்க. இவங்க வந்து அந்த கன்க்ளூஷன்க்கு எடுத்து எது பெஸ்ட்டு, மக்களுக்கு எது நல்லது பார்க்கலாம், செய்யலாங்கிறத செய்வாங்க. ஸோ அதனால புதிய நபர்கள் வந்தாலும் அரசாட்சி செய்ய தெரியாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தா அதை விட்டுடுங்க. புதிய நபர்கள் வந்தாலும் அவங்கனால தி பெஸ்ட் அரசாட்சி செய்ய முடியும்.